ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல பாணி. நம்ம பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவருடைய நூல் அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் நினச்ச ஒரு காரியத்தை, அதாவது உங்களுக்கு இந்த உலக வாழ்வினுடைய சுகம் முழுக்க வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, ஆளை விட்டா போதுஞ்சாமே நான் 50 பேருக்கு போகிறேன் அப்படி நினச்சாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? சரி, எதுவும் வேணால் நான் சராசரியாக என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படி நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சதை நினச்சபடியே நினச்ச மாத்திரத்துலேயே அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நூல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10, 20, 30 பக்கம் தான் வந்திருப்போன்னு நினைக்கிறேன். அந்த நூலை இதுக்குள்ளேயே பார்க்கும்பொழுது நம்மளுடைய பெரியவர்கள், நம்மளுடைய ஆன்மீகவாதிகள், நம்மளுடைய கலாச்சாரம் முழுக்க என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத வந்து டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்ல கோரிலேட் பண்ணிட்டே வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ஏன்னா நம்மளுடைய பெரியவர்கள் சொன்ன அந்த சொற்களுக்கு உண்டான அர்த்தம் புரியல, அந்த அர்த்தத்தையும் வேறு மாதிரி நம்ம மாற்றி புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறதான் பிரச்சனை. இப்போ நமக்கு இந்த ஆங்கில சொற்களும் அறிவியல் வந்து அதை வந்து நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய விதமும் நமக்கு ஒரு மாதிரியாக புரியுது, ஏன்னா அதை தான் நம்ம பாட முடியும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரும்போது அடடடடா இதைத்தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தீங்களா இவ்வளோ நாள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அறிவியலும் ஆன்மீகமும் வேறு இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு அற்புதமான ஒரு தெளிவு நமக்கு வந்து கிடைக்குதுங்க. பாருங்கள், அப்படி சொல்லிகிட்டே வர பாருங்க. இந்த மொத்த அண்ட சராசரமும் மின்காந்த புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? எல்லாமே இந்த மின்காந்த அலைகள்னால ஆனது தான். அது வந்து ஒன்றா அது வந்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளாக தாங்க நம்ம இருக்கோம், சரிங்களா? இப்போ எல்லாமே மின்காந்த அலைகளுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் இந்த மின்காந்த அலைகளினுடைய சேர்ந்து தான் இது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது இதில் மின்காந்தம், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்மளுடைய எண்ணமும் உணர்வும் மின்காந்த அலைகள் தான் அப்படின்னு சொன்னால், இப்போ இது 2ல் எதோட எது கம்பேர் ஆகும்னு கேட்கும் பொழுது எண்ணம் அப்படின்னு சொல்கிறக்கூடியது எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது மின் சக்தி கொண்டது. நம்மளுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது காந்த சக்தி கொண்டது, மேக்னெட்டிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது என்னுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து வெளியே அனுப்புச்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய உணர்வுகள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுமே, நான் வந்து ஒரு பென்ஸு கார் வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து வெளியே அனுப்புகிறீங்க. இந்த எண்ணத்தை வெளியே அனுப்பும் பொழுது அந்த எண்ணத்திற்கு உண்டான அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த அண்டத்தில் ஒரு இடத்துல அப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு கற்பனை பண்ணிக்க, அப்படி தான் இருக்குது, பட் புரியாத வரைக்கும் ஒரு கற்பனையாக வச்சுக்குவோம். இந்த ஒரு இடத்துல உங்களுடைய ஆயுட்காலம் ஒரு 80 வருடம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 75வது வருஷத்தில் பென்ஸு கார் வாங்குறீங்க, ஆனால் இப்போ தான் உங்களுக்கு 20 வயசு ஆச்சு. இன்னும் 50 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க? பென்ஸு கார் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இப்போது பென்ஸு கார் வாங்குறேன், நான் அப்படி இருக்கேன், அப்படி சந்தோஷமாக போகிறேன் வரேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது 75 வயசில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த இடத்துல கூடி இருக்குது. அதை உங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காந்த சக்தி அப்படிங்கிறது இழுத்துரும் உங்களை நோக்கி. ஒன்றா நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க, இல்லை அந்த சக்தி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். இப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கை முழுசுமே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. இதில் வேறு ஒரு பெரிய கஷ்டப்படக்கூடிய விஷயமெல்லாம் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பியூட்டினா, நாம் என்ன எண்ணங்கள் எந்த உணர்வுகளோடு சேர்ந்து வெளியே வருதோ, எண்ணமும் உணர்வும் சேர்ந்தே வெளியே வரணும், ஒரே மாதிரி அது வேலை செய்யணும். இப்போ என்ன எண்ணமும் அந்த எண்ணத்திற்கு ஏற்பார் போல உணர்வும் வெளியே வருதோ, அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறீங்களா? வாட் யூ ஆர் ப்ராட்காஸ்டிங், அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ப்ராட்காஸ்டிங்னு என்ன, ஒரு ஆண்டனா இருக்குது, அதிலிருந்து பூரா அந்த சிக்னல்ஸ் வந்து இப்படி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து அது பாதிக்கும். இப்போ நீங்கள் என்னத்தை ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் நல்லதையும் நினைக்கலாம், கெட்டதையும் நினைக்கலாம். 24 மணி நேரம் நீங்கள் தூங்குற நேரத்தை விட்டுருவோம், அதில் வந்து நம்மளுடைய சிந்தை நமக்கு வந்து வேலை செய்கிறதில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ தினசரி நீங்கள் என்ன எண்ணத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுறீங்க, இல்லை உடல் நலம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, நான் என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் மேண்டுக்கு வரவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. அப்படிலாம் இல்லைங்க, நான் சந்தோஷமாக தாங்க இருக்கேன், நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லி கிடைச்சதை வச்சு நல்லபடியாக சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களும் உண்டு. நினச்சதை அத்தனையுமே சாதிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. இந்த 3 கேட்டகரியிலையுமே ஆட்கள் உண்டு. இதற்கெல்லாம் ஏன் காரணம், ஏன் இந்த பாகுபாடு, இந்த வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உணர்வு அதற்கு வந்து
மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகாது. இந்த உணர்வுகளும் எண்ணங்களும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகாத ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வெளியே வரும், ஆனால் உணர்வு என்னத்தா போய் அப்படியே இருக்கும். அப்போ இந்த இடத்துல இது பின்னாடி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆனால் இப்போ முன்னாடியே ஒரு துணுக்கு கொடுத்துட்றேன். இப்போது எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு ஓடக்கூடிய ஆட்கள் அப்படியே விதியின்படி நடக்கிறது நடக்கட்டும் அனுபவிச்சுக்குமே அப்படின்னு போவாங்க. ஆனால் அந்த மேலே இருக்கக்கூடிய கேட்டகரி இருக்க பாருங்க, எனக்கு வேணும்னா அது வேணும், அடைஞ்சே தீர போகிறேன் அப்படின்னு அந்த நிலைக்கு தான் இப்போ நம்மளை நாம் முன்னேற்றிக்கிறதுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா இது எல்லாருனாலையுமே முடியும். அது அதில் இருக்கக்கூடிய பியூட்டியே. இப்போது இந்த அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வேணுங்கக்கூடிய விருப்பங்களை எல்லாத்தையுமே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அனந்த கோடி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. கணக்கே இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பொருளாதார சுகமோ இல்லை அறிவினுடைய முந்தைய ஒரு முதிர்ந்த ஒரு நிலை, சரிங்களா, நல்ல ஒரு உடல் நலம், நல்ல உறவு மேம்படக்கூடியது, என்ன வேணாலுங்க, என்ன வேணாலும் நீங்கள் என்ன நினச்சிங்கனாலுமே அது இந்த அண்டத்தில் இருக்குது. சக்தி ரூபமாக இந்த அண்டத்தில் முழுக்க இருக்குது. இப்போ அதை ஒன்றா நீங்கள் அதுக்கிட்ட போகிறீங்க, அதை உங்களை நோக்கி இழுக்க போகிறீங்க, அவ்வளோதான். எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எனர்ஜி பேட்டர்னில் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த பேட்டர்னை என்னால் மாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அங்கே போவேன்னா அதே என்கிட்ட வருமா? இந்த கேள்விக்கு இப்போ நம்ம பதில் பார்க்கலாம் பாருங்கள். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நாம் என்ன நினைக்கிறோம், அந்த நினைக்கிற எண்ணத்திற்கு என்ன உணர்வுகள் நம்மகிட்ட இருந்து மேலிடுது, இதை ரெண்டையும் பொறுத்து தான் நாம் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குதுன்னு பார்த்தோம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலுமே அதை நல்லதை உள்வாங்கிக்காமல் ஆட்கள் உண்டு தானே. நாமே எத்தனை நாள் அந்த ஒரு காரியத்தை பண்ணியிருப்போம் இல்லையா. நல்லது வருது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், போடு ஒரு பிளாக்கு போடு, ஓயா பொழப்பு பாரு, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படிம்போம். அவன் நமக்கு பிரச்சனைக்கு தான் ஏதோ ஒரு சொல்யூஷன் தருவான், அட்லீஸ்ட் ஆறுதலாவது தருவான். அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னாலாவது நம்மளுடைய அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வெளிவருவதற்கு உத்வேகம் கிடைக்கும். ஆனால் அதுவே இல்லாமல் நம்ம தடுத்துடுறோம். அப்போ நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தடை செய்து கொண்டே இருப்பதற்காகவே மேலே இட்டுக்கிட்டே இருக்குது. பிரச்சனை ஒன்று பிரச்சனையவே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான பாசிட்டிவான அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு எண்ண மாறுதல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வரதே கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால தான் துன்பப்படுறவன் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியவே வர முடிய மாட்டேங்குது. நோயாக இருக்கிறவன் நோயாக இருந்துக்கிட்டே இருக்கான், அவனில் மீண்டு வெளியே வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவன் அதையவே நினச்சிக்கிட்டே இருக்கான். நினைக்கக்கூடிய நினைப்பும் உணரக்கூடிய உணர்வு என்ன, இந்த உணர்வு என்ன இருக்கும், கீழ்நிலை உணர்வுகளாக இருக்கும். நான் உருப்பட மாட்டேன், நான் அதை சொல்கிறதே பிரச்சனை தான், நான் உருப்பட மாட்டேன், என்னுடைய நோய் குணமாகாது, எனக்கு தொந்தரவாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு துன்பமாக இருக்குது, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, கடவுளே இல்லை, எனக்கு இதெல்லாம் இப்படி நடக்குது, முன்வினை கர்மம், இப்படி என்னத்தை வேணாலும். அப்போ உங்களை நீங்கள் சுருக்கிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நெகட்டிவ் எனர்ஜிங்கிறதும் ஒரு எனர்ஜி தான், பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறதும் ஒரு எனர்ஜி தான். எதை நீங்கள் பிடிக்கிறீங்கிறத பொறுத்தது. நெகட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட இழுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அது மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட அந்த சார்ஜ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நெகட்டிவும் ஒரு சார்ஜ் தான். ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அந்த நெகட்டிவ் சார்ஜ் பயன்படாது. துக்கப்படுறதுக்கு வேணால் நெகட்டிவ் சார்ஜ் பயன்படும். அது தப்பு ஒன்றும் கிடையாது, அது அதனுடைய தன்மை. இப்போது இது மாறணும்னா என்ன பண்ணணும், எண்ணத்தையும் உணர்வுகளையும் மாற்றுங்க. இதில் என்ன போய் பெரிய கஷ்டமாக இருக்க போகுது, திருப்பவும் சொல்கிறது என்ன கம்பசூத்திரமாக அது இல்லை. உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் மாற்றிடுங்க, வேலை முடிஞ்சது. நான் நல்லா இருக்கேன் தெரியுது, நான் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன்னு, எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு எனக்கு தெரியுது, நான் நோய் விட்டுருக்கேன்னு தெரியுது, சுற்றி இருக்கவன் பூரா உனக்கு நாள் குறிச்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் தெரியுது, இல்லை கடங்காரன் வாசல் நிற்கிறான் எல்லாமே தெரியுது. மாற்று வழி என்ன, அதுவும் தெரியலையே. எல்லாம் தெரியுது, மாற்று வழி என்ன, நல்லாகிறதுக்கு உண்டான வழி என்ன, அது மட்டும் தெரியலைங்க. அப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஆனால் அந்த எண்ணத்தையும் உணர்வையும் மாற்றினா நம்மளுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாரல்ல. இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா. ஏன்னா நம்மளை அப்படி தான் வளர்த்திருக்காங்க. உனக்கு இது நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ஏதோ ஒன்று உன்னை தட்டி விட்டேன்னா அது கீழே விழுகுண்டா, அது உண்மை தான். ஒரு பெரிய உலகத்தில் ஒரு இந்த மாதிரி பொருள் உலகத்தில் இருக்கும்போது அது உண்மையாக தான் தெரியும். ஆனால் இந்த பொருட்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு சக்தி நிலையிலிருந்து அணுவாகி பொருளாகி அந்த பொருள் இவ்வளோ பெரிய ஒரு தன்மையாக நிற்கிது. அப்போ எல்லாமே சக்தி ரூபம் தான், சக்தி கடினத்தன்மையாகி இருக்குது, அவ்வளோதான். நம்ம அந்த சக்தி நிலையை தான் இப்போ மாற்ற போகிறோம். கடினத்தன்மை தானாக மாறுங்கிறது தான் இங்கே வழியே. அப்போ என்ன, இந்த சக்தி நிலையை எப்படி நம்ம மாற்றணும், எண்ணங்கள் மூலமாக மாற்றணும், அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடியது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை நீங்கள் எண்ணுவது மட்டும் கூடாது, அதனோடவே வாழ ஆரம்பிக்கணும். நான் நல்லா இருக்கேன்,
எனக்கு எந்த உடல் உபாதைகளும் இல்லை, நான் திடகாத்திரமாக தெம்ப நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது நோய் இருக்குது, அதை விட்டுருங்க. நான் நல்லா இருக்கேன்யா, யார் கேட்டாலும் நல்லா இருக்கேன்யா. அப்போ என்ன பண்ணுங்க, காலையில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாள் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் துன்பமாக இருக்கிற மாதிரி காலையில் கொஞ்சம் நேரம் எடுங்க, ஒரு வாக்கிங் போங்க, ஒரு ஜாக்கிங் போங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவன் செய்கிற ஒரு வேலை. தியானம் பண்ணுங்க, ஒரு யோகா பயிற்சி பண்ணுங்க இல்லைங்களா. இது போலெல்லாம் பண்ணும் பொழுது அந்த நம்மளுடைய மைண்டு வந்து உடம்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். மைண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்ககிட்டருந்து வெளியே வரக்கூடிய எண்ணங்கள் பயங்கர பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும். இதற்கு தியானம் அட்டகாசமாக கை கொடுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது எண்ணங்கள் தெளிவாகும். உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இல்லை கீழ்நிலை உள்ள உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாற ஆரம்பிக்கும். மாற்றணும் நீங்கள். நான் நல்லா இருக்கேன், அந்த பயம் குறுன்னு ஆகக்கூடாது. நான் நல்லா இருக்கேன்னு புத்தி சொல்லுது, ஆனால் உணர்வு என்னடா அது அங்கே அந்த மாறுபாடு தன்மை வரக்கூடாது. எண்ணம் என்ன சொல்லுதோ அதற்கேற்றாறு போலவே உணர்வும் வெளியே வரணும். நான் நல்லா இருக்கேன், அது நீங்கள் முதல்ல நம்பணும். இங்கே இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான். ஆனால் இந்த அண்டம் முழுக்க அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 99.99999% ஒரு அணுவில் வெற்றிடம் மட்டும்தான் இருக்குது. இந்த வெற்றிடத்தை தான் மொத்த அண்டமே உருவாயிருக்கு. அப்போ எல்லாமே வெற்றிடம் தான். நீங்கள் ஏங்க 0.0000001% உங்களுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கீங்க? மொத்த வெற்றிடம் அத்தனையும் விட்டு போட்டு ஏங்க அந்த 1% அந்த ஒரு 0.401 வச்சதுக்கு மட்டும் ஏங்க அவ்வளோ இது பண்ணுறீங்க? அப்போ உங்களோட எண்ணத்தை நல்லபடியாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, வெறும் எண்ணத்தை மட்டும் மாற்றாமல் நீங்களே அதுவாக இருப்பதாக உணரும் பொழுது தாராளமாக உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது, 100%. அப்போது நீங்களாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று உண்டு பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது, அது இல்லாமல் இப்போ நீங்களாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் உண்டு பண்ணுறீங்க. இப்படி பண்ணும் பொழுது எளிமையில் என்ன நடக்கும்னா, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பலனை நோக்கி நீங்கள் போவீங்க. இல்லை, அந்த பலன் உங்களிடம் வந்து சேரும். எப்படி? அந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டு, ஒரு எடுத்துக்காட்டுக்காக உடல் நலத்தை மட்டும் சொல்கிறேன். இது நீங்கள் காசு பணம், ஏதாவது நல்ல ஒரு உறவு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா. நான் ஒரு எடுத்துக்காட்டு ஈஸியாக, இன்றைக்கி எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். இந்த உடல் நலம் நான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்க அப்படியே நாள் போக 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 நான் திடகாத்திரமாக ஆயிடுவேன். நோய் எங்கே இருந்துன்னே தெரியாமல் மாறி போகிறோம். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. இது ஒன்று. அது உங்ககிட்ட வருது அப்படின்னு சொன்னால், இந்த உடல் நலத்தை சரி பண்ணுவதற்குண்டான ஒரு முறை அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து சேரும். நீங்கள் அதை பயன்படுத்தும் போது நீங்கள் குணமாயிருவீங்க. நீங்களும் திருப்பி அந்த இடத்துக்கு பார்ப்போம். ஒன்றா நீங்கள் போவீங்க, இல்லை அது உங்ககிட்ட வரும். இது ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். இது உறவுகளாகட்டும். அப்போது இது எப்படி அந்த ஹவு ஃபேக்டர் இருக்கும்ல, அதை விட்டுறணும். அதை முழுக்க விட்டுறணும். அது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஏன் வந்து அந்த ஹவு ஃபேக்டர், அது எப்படிங்க நடக்கும், எப்போங்க நடக்கும், இதை விட்டுறணும். என்ன வேணும் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுக்கு தெளிவு இருந்தால் போதும். அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட நிறுத்திடுங்க. அந்த எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அதற்கு காரணம் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன், சரிங்களா. இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே இம்மீடியட்டாக அதற்குண்டான மாறுதல் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உணர்வு, இது ரெண்டும் ஒரு போல் இருக்கணும். நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன சொல்லுக்குண்டான உணர்வோடு அந்த சொல் வெளியே வரணும். இவ்வளோ மட்டும்தான். இதை மட்டும், காசு பணம் இல்லையா, ஆமாம் கடன் தீந்துருச்சு, எனக்கு எந்த கடனும் இல்லை, நான் நல்லா நிம்மதியாக பொண்டாட்டி பிள்ளையோட உற்றார் சுற்றத்தோட நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கேன். ஒரு வீடு கட்டணுமா, வீடெல்லாம் கட்டி நான் நல்லா இருக்கேன். இந்த பொருள் உலகத்தில் இன்னும் உங்களுக்கு மாறல. ஆனால் அருள் உலகத்தில் நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது பொருள் உலகம் தானாக மாறிடும். நான் மாறியே தீரும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது இன்னும் துல்லியப்படுத்தி, இது இன்னும் பவர்ஃபுல்லாக, இது ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். அதோட சேரும் பொழுது உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.